ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராஜ்மா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அடுப்பை ஆன் பண்ணி ஒரு வானலியை ஒரு பேன் அடுப்பில் வச்சுருங்க. வச்சுட்டு எத்தனை ஸ்பூன் எண்ணெய் உங்களுக்கு தேவைப்படுதோ, எனக்கு ஒரு அளவு வச்சுருக்கேன். அந்த ஸ்பூன்லேயே ஒரு 3 கரண்டி எண்ணெய் விட்டாச்சு. விட்டுட்டு கடுகு சோம்பு போட்டு தாளிச்சாச்சு. அந்த தாளிப்பு கொடுத்த உடனே நமக்கு வேறு ஏதாவது கருவேப்பிலையோ எது போடணுமோ போட்டுக்கலாம். நான் அவ்வளோதான் போட்டிருக்கேன். அதோட மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாமே அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதெல்லாம் இந்த எண்ணெயில் போடுறோம். என்னடா எண்ணெயில் போடுறாங்களேன்னு பார்க்காதீங்க. நார்த் இந்தியன் டிஷ்ஷில் மேக்ஸிமம் இது மாதிரி செஞ்சு செய்கிற இந்த எண்ணெயில் செய்கிறப்ப நல்லாயிருக்கும். அது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணிவிட்டு கீழே அடுப்புலேருந்து எடுத்துருங்க. எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சேன்னு சொல்லி பயப்பட தேவையில்ல. அதனுடைய கலர் எண்ணெயோடு மிக்ஸ் ஆகும்போது அந்த மிளகாத்தூளுடைய கலர் இப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் நல்லா பழுத்த 2 தக்காளி எடுத்து அதை அரைச்சி அந்த பியூரியை இதோடு சேர்த்துக்கோங்க. அந்த பியூரியும் இதோடு மிக்ஸ் ஆகும்போது இன்னும் நமக்கு நல்ல திக் பேஸ்ட்டாக கிடைக்கும். அதை சேர்த்த உடனே அடுப்பில் எடுத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி விடும்போது அதனுடைய கலர் எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு அந்த மிளகாத்தூளுடைய அந்த ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிட்டு கிரேவி மாதிரி ஆயிடும். அடுத்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நான் போட மறந்துட்டேன். அதுக்கடுத்து எவ்வளோ உப்பு தேவைன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு எனக்கு கையளவு தான், அந்த கையளவு உப்பு போட்டாச்சு. போட்டுட்டு இது ஒரு சைடு வேகும்போதே நம்ம வேக வச்ச ராஜ்மா நைட்டே ஊற வச்சு வச்சாச்சு. அதை காலையில் இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு. வேக வச்சதில் ஒரு 4 கரண்டி மட்டும் எடுத்து அதோட கிரேவியோடு சேர்த்துட்டு கொஞ்சம் ராஜ்மாவும் முந்திரியும் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி இதை சேர்க்கும்போது இன்னும் நல்லா கிரேவியாக இருக்கும். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அந்த பேஸ்ட்டை இந்த கிரேவி கூட சேர்த்துட்டு இந்த பேஸ்ட்டு இந்த கிரேவி கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தோசை, இட்லி, எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. சாப்பாடுங்கிறது நம்ம உரிமை. அது எது கூட வச்சு சாப்பிட்டாலும் நமக்கு வயிறு பசிக்கு சாப்பிட்றவங்க நம்ம. ருசிக்கு சாப்பிடலை. அதனால் எதில் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இட்லிக்கு நாங்கள் வச்சு சாப்பிட்டோம். உங்களுக்கு இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.